Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.16ல 6 கொஸ்டின் பாருங்க. Draw the graph of y is equal to x squared minus 5x minus 6 and hence solve x squared minus 5x minus 14 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நமக்கு கிராஃப் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கிராஃப் போட்டோம்னா நமக்கு கிராஃப் எப்படி வரும்னா ஒரு கர்வ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கிராஃப் போட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். சரிங்களா? இந்த கர்வும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் எந்த பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணதோ அதுலேருந்து எக்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கிராஃப் வந்து கிடைக்கலாம். சரிங்களா? அடுத்தது அப்படி இல்லைன்னா கிராஃபில் கர்வ், இப்போ இது கர்வ், நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கிராஃபும் கர்வும், அதாவது கர்வும் ஸ்ட்ரைட் லைனும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அதிலிருந்து கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை நம்ம ஆன்சராக எடுத்துப்போம். சரியா? இதுவே கிராஃபில் கர்வ் ஒரு பக்கம் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகலை, டச் ஆகலை அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா நோ ரியல் ரூட்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 3 சொல்யூஷனில் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சம்ஸில் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to x squared minus 5x minus 6. இதை first equation எடுத்துக்கிறேன். அடுத்தது x squared minus 5x minus 14 equal to 0. இதை second equation எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், first equationக்கு points கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த first equationக்கு xக்கு ஒவ்வொரு லிமிட்டாக கொடுத்து yயோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? first equation என்னது, y is equal to x squared minus 5x minus 6. இப்போது எக்ஸுக்கு லிமிட் என்னென்ன கொடுக்க போகிறேன், -4லேருந்து 4 வரைக்கும் கொடுக்க போகிறேன். சரியா? இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நமக்கு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அதுக்கான லிமிட்ஸ் வந்து எல்லா சம்முக்கும் -4லேருந்து 4 வரைக்கும் எடுத்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ட் தேவை, அதுக்கப்புறம் -5x தேவை, அதுக்கப்புறம் -6, அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோன்னா நம்மளோட ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அந்த ஒய் வேல்யூவை நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை வச்சு நம்ம பாயிண்ட்ஸ் எழுதுவோம். சரியா? இப்போது எக்ஸ் வந்து -4 இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், 16, 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, இங்கே எல்லாமே மைனஸ் இருக்குது, அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். 0, 1, 4, 9, 16. அதுக்கப்புறம் -5 கொண்டு போய் எக்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, 5 4s are 20, 5 3s are 15, 5 2s are 10, 5 1s are 5. எல்லாமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 0, 1 இன்ட்டு -5, -5, -10, -15, -20. சரியா? அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ -6. இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கீழே எழுதணும். சரியா? இப்போ இது 36, 36ல் 6 போச்சுன்னா 30. அடுத்தது 9 + 15, 24, 24ல் 6 போச்சுன்னா 18, 14, 14ல் 6 போச்சுன்னா 8, 6, 6 - 6, 0, -6, 1, -11, -10, 4, -16, -12, -15, -6, -21, 9, -21, -12, 16, -6 வந்து 10 வரும், 10 - 20, -10. ஓகேவா? இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -4, -30, -3, -18, -2, -8, -1, -0, 0, -6. அடுத்தது 1, -10, 2, -12, 3, -12, 4, -10. ஓகேவா? இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் ரெடி. இதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட்டால் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி இதிலேருந்து லீனியர் ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, y is equal to x squared minus 5x minus 6.
செகண்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணாதான் நமக்கு கேன்சல் ஆகும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், சைன் மாற்றிக்கோங்க. இப்போ y மைனஸ் 0 y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 5x மைனஸ் 5x மைனஸ் 5x ப்ளஸ் 5x கேன்சல் ஆகிடும். 14 மைனஸ் 6 வந்து நமக்கு 8. சரியா? இப்போ இங்கே நமக்கு y இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு 8னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஒய்யோட ஆன்சர் வந்து நமக்கு 8 தான். சரிங்களா? ஸோ அதோட டேப்லெட் காலம் நம்ம எப்படி போடலாம்னா, ஸோ ஒரு 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது எக்ஸு ஒய் 1 2 3 வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ -1 0 1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த அதாவது எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்தாலும் ஒய்க்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும், 8ன்ற பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ எக்ஸுக்கு வந்து எது வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 எந்த பாயிண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ பாயிண்ட்ஸ் எழுதுங்க. -1,8 0,8 1,8. ஓகேவா? ஸோ இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். கிராஃப் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, -4,30. ஸோ நமக்கு வந்து வேல்யூஸ் 26 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வேண்டாம், விட்டுடலாம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னது, -3,18. -3,18. அடுத்தது -2,8. -2,8. அடுத்தது -1,0. 0, -6. 1, -10. 2, -12. 3, -12. 4, -10. இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். இதுக்கான ஈக்குவேஷன் என்னது, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x மைனஸ் 6. சரியா? அடுத்தது அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். -1,8 -1 8. அடுத்தது 0,8 1,8. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ நம்ம கர்வும் ஸ்ட்ரைட் லைனும் ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், கர்வும் ஸ்ட்ரைட் லைனும் எந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுலேருந்து தான் நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கு. இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து நமக்கு இங்கேயே முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஆனால் ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கர்வ் வந்து நம்ம மேலே வரைக்கும் கொண்டு போகணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே பாயிண்ட்ஸ் நம்ம 4ஓட நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, இன்னும் 2 3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சி கர்வ் வந்து கொஞ்சம் பெருசாக வரையணும். சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 வரைக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5 6 7 நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன வரும், 25. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் -5x, அப்புறம் -6, அதுக்கப்புறம் y கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன வரும், 25 36 49. சரியா? அடுத்தது -5x. ஓகேவா? -5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -25 -30 -35. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ -6 -6 -6. ஃபைனலாக கிடைக்கிறது நம்மளோட y வேல்யூ. சரியா? 25 -25 0 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் -6. 36ல் -6 போச்சுன்னா 30 30 -30 0 ஆகிடும்.
அடுத்தது -35 -6 வந்து -41. 49ல் -41 போச்சுன்னா +8. சரிங்களா? இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 5, -6, 6, 0, 7, 8. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5, -6. 5, -6, 6, 7 ஆட் பண்ணிக்கிறோம். 6 அடுத்தது 6, 0. அடுத்தது 7, 8. 7, 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 7, 8. இப்போ கர்வ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபுல் கர்வ் வந்து கிடச்சிருச்சு. இப்போது கர்வும் ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கே இன்டர்செக்ட் பாருங்கள். 2 இடத்துல வந்து இன்டர்செக்ட். அங்கேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது நம்மளோட வேல்யூ என்ன கிடைக்குது? -2ன்றது கிடைக்குது. இங்கே 7ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? -2, 7ன்னு வரும். Therefore, solution set is equal to -2, 7. So இதுதான் ஆன்சர்.